ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நிஷா பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயோட வீட்டுக்கு வந்து வராங்க. அதுக்கு நம்மளுடைய விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிஷா நீ எதுக்காக என் வீட்டுக்கு வர, நீ வந்து மரியாதையாக சொல்கிறேன் வெளியே போயிடலாம், அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் அசிங்கப்பட்டு போகிறது, நீங்கள் தான் வந்து அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய நிஷா பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து வந்து சொல்கிறாங்க. எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா மரியாதையாக சொல்கிறேன், நான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருவேன், என் கேட்டுக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு வெண்பாவை வந்து என் கூட வந்து அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் எதுக்கு வெண்பாவை உங்க கூட வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்முடைய நிஷா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணி சொன்னேன், இல்லை நிஷா இது வெண்பாவை என் கூட வந்து அனுப்ப சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து அனுப்பலை, ஆனால் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணுறன்ட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த ரஞ்சிதாவோட வாழ்க்கையும் வந்து வீணாக போச்சு, கடைசியில் வந்து வெண்பாவை இப்போ வந்து யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி வந்து இருக்கா, அதனால தான் வந்து வெண்பாவை என் கூட வந்து அனுப்பிடுங்க, நீங்கள் வந்து மல்லி கழுத்தில் வந்து தாலியை மட்டும் கட்டினீங்களே தவிர அவ கூட வந்து சேர்ந்து வாழலை, அப்படி வாழ்ந்துருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து மல்லி ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் வந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, அந்த வீட்டில் வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து மல்லியை வந்து கோவப்பட்டு திட்டுறீங்கன்ற முதற்கொண்டு எல்லா விஷயம் எனக்கு வந்து தெரியும், அதனால் வந்து இப்போ நான் கேஸ் போட்டனாலும் கூட வெண்பா வந்து என் கூட வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது, ஒன்று நீங்கள் வந்து மல்லி கூட வந்து சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைனா வெண்பாவை வந்து என் கூட வந்து அனுப்பி வைக்கணும், இது ரெண்டு தான் உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த நிஷா வந்து வீட்டில் வந்து விஜய் கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காளே, இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு, என்ன நிஷா இந்த பக்கம் வந்திருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து மருமகன் ஒருத்தையை வந்து கட்டு வந்து வச்சுருக்கீங்க, ஆனால் அவ கூட வந்து விஜய் வந்து சேர்ந்து வாழல அப்படின்றது எனக்கு வந்து நல்லா தெரியும், ஆனால் விஜய்க்கும் மல்லிக்குமே வந்து கருத்து வேறுபாடு இருக்குது, அதில் வந்து வெண்பாவை வந்து இவங்க பார்த்துக்க மாட்டாங்க, அதனால் வந்து வெண்பாவை வந்து என் கூட வந்து அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, நிஷா மரியாதை வந்த வழியை திரும்பி போயிடுடி, என் தம்பியோட பொண்ணு வந்து என் தம்பிக்கு தான் இருக்குன்னு கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு சொல்லியிருக்கு சரிதான், ஆனால் வந்து இப்போ வந்து மல்லி விஜய் தான் வந்து சேர்ந்து வாழலே ஒரே வீட்டில் இருந்தாலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து வாயை பொழந்துக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து பாட்டி என்னை வந்து இந்த நிஷா ஆண்டி வந்து என்னை கூட்டு போக பார்க்குறாங்க, டாடா கிட்ட வந்து பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நிஷா மரியாதையாக வந்து போயிரு, என் மாப்பிள்ளைக்கு மல்லிக்கு தான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் தானே வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது, வெண்பா வந்து கோர்ட்டு வந்து இவங்க கிட்ட கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுச்சு, இல்லை இதுக்கு மேலே எதுக்கு பிரச்சனை பண்ணுற அப்படியே இருக்கிறதுக்கு, ஏமா நீ வந்து சும்மா இருமா, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எல்லா விஷயம் எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து இப்போ வெண்பாவுக்காக நான் வந்து நிற்கிறேன், மரியாதையே சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழுங்க, அதுக்காக வந்து நான் வந்து எந்த ஒரு தடையும் பண்ண மாட்டேன், எனக்கு கூட வந்து வெண்பாவை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு பிரச்சனை பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் நம்ம மல்லிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த நிஷாவை வந்து உண்டு இல்லாத வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நிஷா வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து நம்மளுடைய வெண்பா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம விஜய் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம மல்லி ஆசைப்பட்டு கொலை கூட வந்து பண்ண மாட்டாங்க. இந்த நிஷாவை வரப்போகிற எபிசோட் நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.